இவங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார ஃப்ளோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இவங்களுக்கு கடன் உதவி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடன் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வருஷத்தில் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஆவணி மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வரன் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க பொதுவாக வந்து ஹெல்த்தை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வணக்கம், நான் ரமணன், அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து. வெல்கம் டு அஸ்ட்ரோ கியானா சேனல். ஏப்ரல் 13 அப்புறமா நமக்கு வருஷப்பிறப்பு பிறக்கிறது. இப்போ வந்து ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இப்போது சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம ராசின்னு சொல்லும்போது மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், அதே மாதிரி உத்தரம் 1 பாதம். மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட ராசி வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து சனீஸ்வரர் அந்த ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அவர் 5, 8 கூடியவர் வந்து 10க்கு போயிடுவார். 10க்கு போகும்போது இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி, குரு பார்க்கும் இடமெல்லாம் விருத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது 2ஆம் இடம் இவங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார ஃப்ளோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய 6ஆம் இடம் இவங்களுக்கு கடன் உதவி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடன் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி சனீஸ்வரர் 7ல் இருக்கும்பொழுது என்னதுனாக்கா இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தில் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் அமையும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப பெருசாக வச்சுக்காமல் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக கல்யாணம் ஆகும். அதுதான் நீங்கள் வந்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கற்பனை கோட்டைகள் வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு வந்து ஆவணி மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வரன் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து கார்த்திகை மாதத்தில் வரும், இல்லை உங்களுக்கு சித்திரை மாதத்துலேயே வரும், இல்லை உங்களுக்கு மாசி மாதத்தில் வரும். இந்த 4 மாதங்களில் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும், இல்லை கல்யாணமே ஆகிடும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல். இவங்க பொதுவாக வந்து ஹெல்த்தை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாவது இருந்தாலும் சரி, கண் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் சரி, பற்கள் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, உடனே டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் டைம். இப்போது சிம்ம ராசிக்கு வந்து தொழிலில் இருக்கிறவங்கன்னு சொல்லும்போது 6ஆம் இடத்துக்குடையவரே வந்து சனீஸ்வரர் தான் இவங்களுக்கு. அவர் வந்து அவருடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு சுஹൃதமான அட்மாஸ்பியர் தான் கிடைக்கும். அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் வேலை ஜாஸ்தி இருக்கும், கூலி கம்மியாகவே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு காலம். ஆனால் இவங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு எக்ஸ்பேன்ஷனும் ஒரு ரெக்கக்னேஷனும் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம். எனக்கு அங்கே வந்து குருவே இருக்கார். இவங்களோட 4ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு டைரெக்டாக. பார்க்கும்பொழுது இவங்களுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். அந்த 4ஆம் இடத்தை சனீஸ்வரரும் பார்க்குறார். அதனால் அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து கான்ஷியஸாக பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குரிய ஒரு ஜென்ரல் வார்னிங் என்னதுன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதுக்கு வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நைட்டு டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுறதுனா ஜாக்கிரதையாக பண்ணணும். துர்கையை வந்து எப்போவுமே மனசில் நினச்சிக்கணும். காலையில் வந்து துர்கையோட நாமாவளி 32 நாமாவளி இருக்குது, அதை சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி டிரைவ் பண்ணுறது ராத்திரியில் டிரைவ் பண்ணாதீங்க. யாராவது டிரைவர் வச்சு வண்டி வாகனங்கள் ஓட்டுறது வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்லது. கோயில், இவங்களுக்குரிய கோயில் வந்து நீங்கள் வந்து துர்கை தான் வேண்டிக்கணும். ஒன்று நீங்கள் கனகதுர்கா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். விஜயவாடாவில் இருக்கிற கனகதுர்கா கோயிலுக்கு வந்து நல்ல வியாழக்கிழமையாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் காட்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சௌரி ராஜபெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. அதுவும் ஒரு நல்ல வியாழக்கிழமையாக போயிட்டு வாங்க, இல்லை நல்ல சனிக்கிழமையாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். இந்த குரோதி வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு
எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ஆனால் ஒரு பொது பலன் என்னன்னாக்கா, இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் வந்து காலபுருஷனில் 2ஆம் இடம், ஆனால் ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 12ல் வந்து ராகு இருக்கார், 6ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். இது வந்து எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும். ஸோ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இது வந்து ஒரு உலக நியதிக்கு உரிய ஒரு பலனாக இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஹெல்த் சிஸ்டமை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை வந்து ஒழுங்காக சேமித்து வச்சுக்கணும். இப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைனில் நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது போகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார். ராகு போகஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்ணா பின்னான்ட்டு. அந்த போகத்தை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணுங்கிறது வந்து ராகு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் தனகாரகனான குருவே இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், அங்கேயே போய் குரு பகவான் இருக்கார். அப்போது எப்போவுமே வந்து காலபுருஷனில் 2ஆம் இடத்துல வர்றதுனால நிறைய தனத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் அந்த தனத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதை வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னாக்கா ஜோசியத்தில் வந்து தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தனநாசம் சொல்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதை வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு, காசு வந்ததுன்னு டம்மாலும் செலவழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இதை வந்து 2 பேரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ராகுவும் சொல்கிறார், குருவும் சொல்கிறார். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது வந்து வயிற்று ஸ்தானம். அந்த வயிற்று ஸ்தானத்தில் வந்து ஒரு சர்ப்ப கிரகம் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ ஒழுங்காக தெரியாது. இப்போ குரு பகவானுடைய பார்வை மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா அங்கே வரும்பொழுது அது என்ன விஷயங்கிறது தெரிய வரும். வயிற்று பிரச்சனை எது இருந்தாலும் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீக்குங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் சொல்லும்பொழுது எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அதே மாதிரி லோன், ருணம், இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பலன்கள் எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொது பலனாக சொல்கிறோம். உங்களுக்கு ஒருத்தருக்கும் இந்த பலன்கள் மாறும். ஏன்னாக்கா உங்களுடைய கிரகச்சாரம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும். வெறும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதோட டீட்டெயில் இது வேணும்னாக்கா வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, பார்த்து சொல்லலாம். ரைட், நன்றி.